உங்களில் எத்தனை பேர் வந்து ட்ரக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து காரில், பைக்கில், அப்புறமா ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னென்னா ட்ரக்கில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்குலாம் அனுபவம் எப்படி இருந்தது? அவங்களுடைய அந்த லாரி டிரைவரும் சரி, அவங்களாம் வந்து அந்த ஹைவேஸில் எப்படிலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படிலாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிலாம் விட்டு வந்து ரொம்ப லாங்கில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சின்ன கொஞ்சம் அது சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரக்கில் ட்ராவல் பண்ணுறதோட அவங்க ஓட்டுற அவங்க உயிருக்கு வந்து பாதுகாப்புன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரை வந்து கையில் பிடிச்சி தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பல மைல், பல கிலோமீட்டர்கள் தாண்டி இன்னும் பார்த்தா வச்சுக்கோங்க, இந்த வழியை நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அது பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த ஓரத்தில் பிள்ளை கொண்டு கிளிக் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பெங்களூர்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெங்களூர்னாவே உங்களுக்கு மைண்ட் செட் தாட்டுக்கு வரது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கம்பெனிகள் இருக்குது, நிறைய ஐடி கம்பெனிகள் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா பெங்களூரில் வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு ஊருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாமே அந்த வசதிகள் அங்கே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேஸ் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஹைவேஸ் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த நேரத்தில் எந்த நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் வந்து கணிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதே பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் ஹைவேல வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது எங்கே பாருங்கள், ஏதாவது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வண்டி ஏதாவது பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இந்த டோல்கேட், மெயின் டோல்கேட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து எல்லா வண்டியும் பாஸ் ஆகும்போது செக்அப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது அந்த லைசன்ஸ் ஆகட்டும், அந்த வண்டியோட இதாகட்டும், எல்லாமே கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்கும்போது, அந்த டிரைவர் அண்ணாட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். இந்த டிரைவர் தொழிலெலாம் வந்து ஏன்டா இது வந்தேன் அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார். அதாவது நாங்கள் படிக்கும்போது படிச்சிருந்தா கூட எனக்கு அதனுடைய அப்போது புரியல. எனக்கு அந்த படித்தோடைய அனுபவம்லாம் ஏதோ நாங்கள் அப்படி ஸ்கூலுக்கு போனோம், அப்படி வந்தோம், ஏனோ தானமாக இருந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் கஷ்டப்படும் போது அதனுடைய வேதனைகளும் அதோட வழிகளும் இப்போ நாங்கள் உணர்றோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இப்போ நைட் அப்போ கூட ஓடிட்டு இருக்கணும். என்ன வச்சுக்கோங்க, நைட் டியூட்டி, பகல் டியூட்டிலாம் இருக்கும். அதாவது ட்ரக்கில் அதாவது கண்ணு முடிச்சு அது ஓடிட்டு இருக்கும்போது நிறையா அந்த தூக்கன்மைலாம் இருக்காது. அவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோங்களேன், நிறையா அந்த உடம்பு சோர்வு, இந்த மாதிரி டயர்ட்னஸ்ஸு, ஏன்னா ஒரே தடவை உட்காந்து ஓட்டணும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா அனுபவம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனைலாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் தாண்டி சில விஷயங்கள் என்னன்னா, நாம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்லாம் வச்சுக்கோங்க, நைட் டியூட்டி அது மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ட்ரக்கில் வந்து மினிமம் வந்து 2 டிரைவர் பார்த்துருப்பாங்க. 2 டிரைவர் இருப்பாங்க. ஒன்று வந்து பகல் ஓட்டிட்டு இருப்பாங்க, நைட்டில் ஓட்டுறவங்க வந்து பகல் தூங்கிட்டு வருவாங்க. இப்படி மாற்றி இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து மெயின் வந்து செக்அப் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் செக்அப். இந்த வண்டி பூரா நிப்பாட்டிருக்காங்க. அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கார் பூரா. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நம்ம ஏதாவது ஏன் செக்அப் பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாவது கொண்டு போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பெங்களூரில் வந்து சரக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சரக்கெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதோட ட்ராவலே பண்ண முடியாது. ஏன்னா மெயின் ஃபுல் செக்அப், அந்த அளவுக்கு வண்டியை செக் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் விடுவாங்க. அதனால் பார்த்தா இந்த அண்ணாலும் சொல்லிட்டு இருந்தார், என்ன நாங்கள் அந்த இதில் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இதில் ஏன் அப்படின்றாங்க. நிறைய சொல்லிட்டு இருந்தார், சரக்கு இந்த மாதிரி ஆன்ஸு, இந்த மாதிரி சிகரெட் இது மாதிரிலாம் நிறைய பேர் கொண்டு போனாங்கன்னா அதை வந்து அங்கே வந்து செக்அப் பண்ணி தான் வண்டி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வண்டி கிடையாது, தமிழ்நாட்டு வண்டி, எல்லா வண்டியும் சரி. அவர் சொல்லிட்டு இருந்தார். சரிங்கண்ணா அப்படியே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் விசாரிச்சு அப்படி போயிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டிரைவரு தொழில் வந்து சொல்லி ஆகணும். என்னென்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு வந்து ரொம்ப லாங் டிரைவ் பண்ணி அவங்க கஷ்டப்படுறத பார்க்க நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்டேன். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் லாரி டிரைவர், நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு உங்களுக்கு எதிராக கண்முடியே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்னார், தம்பி அதெல்லாம் பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு எரியாது, எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க, சரி 2 பொண்ணு இருக்குது, அது 2 பொண்ணு வந்து ஸ்கூல் போக முடியாது, என் மனைவி வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு வந்து ஃபீலிங்ஸோடு சொன்னாங்க. அவர் சொன்னும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. அந்தளவுக்கு உயிரும் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, பொருட்படுத்திக்காமல், தன் உயிரை பொருட்படுத்திக்காமல் குடும்பத்துக்காக உழைக்கிறாரு அப்படிங்கிறது என்ன ஒரு மனுஷங்க இவர். சத்தியமாக சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இது மாதிரி பார்த்தா வச்சுக்கோங்களேன், அந்த பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறுக்கா வந்து ஒரு ரோடு குறுக்கா போயிட்டுருப்பாங்க. சென்ட்ரல் வந்து சிக்னல் இருக்கும். அது எதுக்காகனா அந்த பக்கம் வர வண்டி இந்த பக்கம் வண்டி கிராஸ் ஆகிறதா போட்டிருப்பாங்க. ஆனால் இது எதுனா வச்சுக்கோங்களேன், மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ரோடை வந்து கிராஸ் பண்ணும்போது திடீர்னு வண்டி ஸ்பீடாக வரும். நிறையா வண்டி, 2 வீலர் ஆகட்டும், கார்கள் ஆகட்டும், அது மாதிரி நிறைய வண்டியில் ஸ்பீடாக வரலாம். திடீர்னு வந்து வயசானவங்களும் சரி, நிறையா வந்து சடனாக வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா
மாதிரி மேம்பாலம் மாதிரி போட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீல்லே போட்டு பக்காவாக செஞ்சுருக்காங்க. அது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடியில் 20 அடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி பார்த்து ஆகலாம். அது பார்த்தீங்கன்னா பெங்களூருங்கிறது வந்து இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதை வந்து குறுக்க வந்து கிராஸ் பண்ண முடியாது. அந்த பக்கம் நம்ம நடந்து போய் கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து முள்வெளி போட்டிருக்காங்க. அந்த முள்வெளி ஏன் போட்டிருக்காங்கன்னா ரோடை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா விபத்துகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே பாருங்க, இப்பயே வந்து மணி கிட்டத்தட்ட ஒரு மணி 6 மணி தான் ஆச்சு. சரியான டிராஃபிக்கு, பயங்கரமான டிராஃபிக்கு. நாங்கள் எப்படியா வந்து போகிறதுக்கு ஏதோ டிராஃபிக் அவ்வளோ வரும்போது பயங்கரமான டிராஃபிங்க. ஒரு தப்பு இது வரையும் ஏதோ முன்னாடி வந்துட்டோம், இல்லைன்னா வச்சுக்கோங்க நாங்களே வந்து டிராஃபிக்கில் மாட்டிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா டிராஃபிக் இதில் கொஞ்சம் என்னன்னா வச்சுக்கோங்க, நேரத்துலேயே வந்து பெங்களூர் சிட்டி வரையும் போய் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஒரு 10-11 மணிக்கு கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னா சிக்னலில் மாட்டிக்கும், இல்லைனா டிராஃபிக்கில் மாட்டிக்கும். அப்படி மாற்றோம்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும் நம்ம வெளியே வரதுக்கு. அந்த மாதிரிலாம் சில அனுபவங்கள்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் அப்போ வந்து நமக்கு அந்த யூடியூப்லாம் எடுக்கும், வீடியோ எடுக்கும், அப்படி போகணும், அப்படி அந்த அனுபவம் கிடையாது. இப்போ தான் நமக்கு சரி ஜீரோ இப்படி சொல்கிறது பிஸ்னஸ், அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஜீரோவில் வந்து நம்ம ஆரம்பிப்போம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சு ஒரு யூடியூப்பாக அப்படி அனுபவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நானாகட்டும் என்னோட உழைப்புன்னு சொல்லலாம், நானும் காரணம் சொல்லலாம். இதுக்கெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க, அந்த சிட்டியை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா, ஒரு ஜப்பானு, இல்லை ஒரு என்ன சொல்கிறது நியூயார்க்கு, அந்த மாதிரி பார்க்குற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோடய உழைப்பாக இருக்கலாம், என்னுடைய கஷ்டங்களாக இருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண நீங்கள் மட்டும்தான். அதாவது நீங்கள் இல்லைன்னா எந்த அளவுக்கு நாம் வந்திருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ண ஒவ்வொரு அந்த சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த அளவுக்கு என்னை கொஞ்சம் ஒரு வளர்ந்து விட்ருக்குன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றின்னு சொல்லலாம். இன்னும் வந்து சொல்லுவேன், எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னா, கேமரா ஒன்று வாங்கணும். இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேமரா வாங்கிட்டு இன்னும் நல்லா கிளியரன்ஸாக மக்களுக்கு, அதாவது உங்களுக்காக ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து கண்டென்ட்டாக எடுத்து அப்லோட் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. அதுக்காக தான் இன்னுமே பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஓடாமல் தேயாமல் அப்படியே உழைச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தேஞ்சு உழைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நிறைவேறுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறணும். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுங்க, மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், அப்படி மக்கள் பாருங்கள், அப்படி கூட்டம் நிறைஞ்சு போய்கிட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக பாருங்கள், பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் சொன்னால் பூ மார்க்கெட் அதுதாங்க. ஏன்னா நிறைய மாவட்டங்கள், தருமபுரி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த ராயக்கோட்டை, தென்கனிக்கோட்டை, இந்த மாதிரி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லா மாவட்டங்களும் அந்த பூ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வியாபாரி வாங்கின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து அது வண்டியில் லோடு பண்ணி அங்கேருந்து மக்கள் வந்து இந்த வியாபாரிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் நிறைய பூக்கள் அப்படின்னா இங்கே வந்து மக்கள் வந்து நிறையா வாங்கிட்டு போவாங்க இந்த பூவெல்லாம். ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கி போய் தான் இன்னும் சுவாரஸ்யமாக வந்திருக்கும். ஆனால் நம்ம இப்போ ட்ரக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும், பேச முடியும். அதனால் நம்ம வந்து அங்கே போக முடியல, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போய் ஆகணும். அதே மாதிரி அந்த ட்ரக்கோடைய அனுபவம் நிறைய பேர்த்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம், நிறைய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் நிறையா அனுபவம் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு இன்னும் 4-5 வீடியோ இருக்குது. இது வந்து பார்ட் 1, இன்னும் பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.